திருப்பாவை பாசுரம் 11. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திறன் அழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. கன்றுகள் பசுக்கள் என்று கூட்டங்கூட்டமாக வாழும் ஆயர்பாடியில் ஆண்கள் பசுக்களில் பால் கறப்பது மட்டுமல்ல, எதிரிகளை எதிர்த்து நின்று அழிக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சமுடைய வீரர்கள், குற்றமே இல்லாதவர்கள். இப்படி பொறுமை மிக்க ஆயர் குலத்தில் தோன்றிய தங்க கொடி போன்ற பெண்ணே, புற்றரவு ஆள்குள் புனமயிலே போதாராய், புற்றில் வாழும் பாம்பு போன்று இடை கொண்டவளே, மயில் போன்று அழகானவளே, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, சுற்றத்து தோழிகள் எல்லோரும் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று முகில்வண்ணன் கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறோம். சிற்றாதே, பேசாதே, செல்வ பெண்டாட்டி, நீ ஏற்றுக்குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். செல்வ செழிப்பு மிகுந்தவளே, எங்கள் மீது கோபப்படாதே, திட்டாதே. நாங்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று கண்ணனின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். உன் காதுகளில் கேட்கவில்லையா? இந்த பேரின்ப நிலையை விட உன் உறக்கம் அவ்வளவு பெரியதா? அந்த உறக்கத்தில் அப்படி என்னதான் இருக்கின்றது? உறக்கத்தை விட்டு எழுந்து வெளியில் வா என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார்.